ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரப்டி வந்து யூஸ்வலாக பாலை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அது நல்லா டென்ஸாக ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஜாகரி ஸ்பைஸ் நட்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம அது வந்து ஒரு ஹெல்த்தி ட்விஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஐபியில் வேக வச்சுட்டேன். மேனுவல் மோடில் 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் 1/4 கப் பாதாம், அதுக்கப்புறம் 1/4 கப் டேட்ஸு ஒரு 10 நம்பர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் 1/4 to 1/2 கப் வாட்டர், அதில் சாஃப்ரான் சோக் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வார்ம் வாட்டரில் நான் சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ குக் ஆகிற அந்த டைமுக்கு இதுவும் நல்லா சோக் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வார்ம் வாட்டர் ஒரு ஹாட் வாட்டர் லிட்டில் ஹாட்டாக இருந்தாலும் ஓகே, அதை வந்து நான் சோக் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் ஆனதுக்கப்புறம் மேனுவல் ரிலீஸாகவே இருக்கட்டும், நீங்கள் குவிக் ரிலீஸ் பண்ணாதீங்க. அது குக் ஆனதுக்கப்புறம் ஐபிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுடுங்க. ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாப் பண்ணி வச்சது வந்து நான் டபுள் பேட்சாக நான் பண்ண போகிறேன். 2 பேட்சாக, ஏன்னா ஒரு மிக்சிலே எல்லாமே பத்தாது. அதனால் பாதி ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், அதே மாதிரி பாதி டேட்ஸு, பாதி கேஷ்யூஸ் அண்ட் பாதி பீல் பண்ண இந்த பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சோக் பண்ணி வச்ச பால் வந்து நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெய் தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வீடியோ எடுக்கும் போது நான் ஏலக்காய் போடலை. நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது எந்த வாட்டருமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். வெறும் அந்த பால், டேட்ஸ்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோ குக்கான அந்த சூட்லேயே வந்து நல்லா பியூரி மாதிரி நல்லாவே கிரைண்ட் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லா பியூரி மாதிரி வந்துடுச்சு. அதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, பாதாம், கேஷ்யூ, டேட்ஸு, பால் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு அதே மாதிரி பியூரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த பவுலை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பட் நான் வந்து இதை சிங்கிள் சர்வ் கப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். ஸோ இதை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 7 பவுல்ஸ் வந்துச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக வைக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த திக்காகி அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். மேலே சாப்டு பிஸ்தா வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நிஜமாகவே ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ணதான்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?